வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இது பொது தமிழுக்கான மெட்டீரியல். டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டட் சிலபஸில் இலக்கணம் சார்ந்த இதை தான் வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் வரைக்கும் பார்ட் ஏல இருந்த இலக்கணம் ப்ளஸ் அடிஷ்னலி முன்னாடி தகுதித்தாள் தனியாக ப்ளஸ்ஸு இந்த குரூப் 4 குரூப் 2 நடத்தக்கூடிய தமிழ் பேப்பர் தனியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி தான் இப்போ நியூ சிலபஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க, அதே மாதிரி அந்த பார்ட் பி அண்ட் பார்ட் சியும் அவங்க ஆட் பண்ணி யூனிட் 7 வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 2A மெயின்ஸில் சிலபஸ் அப்படியே தான் இருக்குது பொது தமிழுக்கு. அதாவது என்ன, இந்த 21 டாபிக் இப்போ கூட நடந்து முடிஞ்சு எக்ஸாமு. நம்ம அந்த பிடிஎஃபையே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் பொது தமிழ் சிலபஸில் 21 அதே இலக்கண பகுதி தான் இருக்குது. அதுலேருந்து 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலி அந்த யூனிட் 7 இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இலக்கியம் சார்ந்த கேள்விகளை தனியாக ஒரு பிடிஎஃபாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 பிடிஎஃப்பும் போதும். எதுக்கு வரப்போகிற 2025 ப்ரிலிம்ஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கு. சார் அப்போ நீங்கள் அந்த என்னது முன்னாடி எலிஜிபிலிட்டி பேப்பரில் இருந்த பொது தமிழை கம்பைல் பண்ணலையானா அது ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் பொது தமிழுக்கு மொத்தம் நீங்கள் 2 பிடிஎஃப் படித்து தான் ஆகணும். ஒன்று இது குரூப் 2A மெயின்ஸு பொது தமிழ் இந்த 21 டாப்பிக்கு, இன்னொன்று குரூப் 4 பொது தமிழ்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி அந்த ஸ்கோரிங் ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி ஆஸ் பர் நியூ சிலபஸ்ஸு வர்றது. அது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, முடிச்சிருவோம் ஷார்ட்லி. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். இதுலேயே எல்லாமே இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆடடாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.